வணக்கம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் என் சித்தப்பாவோட ஏகே வரதராஜன் ஐயம்பாளையம் அவரோட பெரிய பையன் ஏகேவி பாபு. அவர் 99 இறந்தார். அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு பையன் பிறந்திருக்கான். அவன் கருப்பாக இருப்பான், என்ன மாதிரி அவரை மாதிரி சிவப்பாக இருக்க மாட்டான். ஏன் சொல்கிற அவர் சிவப்பாக இருப்பாட்டு? நானும் அவரும் எங்கள் அப்பாவோட அப்பா மாதிரி தான் இருப்போம். சரி, அது எங்கள் அப்பா இருந்தப்போ 96 அண்ணனார் வீட்டில் எங்கள் அப்பா இருந்தப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன். சரி, ஜெயத்ரட்சன் வீட்டுக்கு டிசம்பர் 11 என் பிறந்த நாள் அன்றைக்கி இந்த டிசம்பர் 11 ஸ்வீட்ஸ் கொடுத்தேன், பாலாஜி லட்டு. அவர் ஏதோ ஒரு நினைப்பில் நானும் உங்களை மாதிரி தாங்க, லைஃப் இல்லை, பசங்க இல்லை, போய் எனக்கு பசங்க இருக்குது, என் அண்ணன் பசங்க இருக்குது, பக்கத்தில் தான் இருக்காங்க. அவர் மாப்பிள்ளை எங்கள் சீனட்டில் வேலை செய்கிறான். எங்கள் இது காமராஜோடைய சீனட் அடையாரில் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் ஒட்டினா மாதிரி. ஏவன் ஆர்டிப்ஸில் ஒரு பையன் கருப்பாக குண்டாக இருக்கானா யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் பாபு அண்ணன் பையன் இருப்பான். ஒரு நாள் பார்த்த மொட்டை மாடி இருந்து ஜெயராம் கூட அண்ணன் பாபு அண்ணன் மாப்பிள்ளை ஜெயராம் கூட பைக்கில் உட்காந்து போயிட்டு இருந்தான் பின்னாடி. என்னையே பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். சரி சரி, ஏதோ ஒரு வருத்தத்தில் ஆக்கிற சொல்கிறாரு. அதில் இது டிசம்பர் 17 பிறந்தநாள், டிசம்பர் 15 ஜெயத்ரட்சன் ஐயாவாங்க ஒய்ஃபுக்கு நினைவு நாள். சரி, எனக்கு அவர் ஆசீர்வாதத்தில், சிஎம் ஆசீர்வாதத்தில், இங்கே அண்ணா வேலை ஆசீர்வாதத்தில் குடும்பம் வச்சு நான் நல்லபடியாக வாழ்கிறேன். அந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சித்தப்பாவோட பெரிய பையன் குடும்பம், அவங்க பழிச்சுக்கிடுவாங்க. நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும், ஜெயராம் மாப்பிள்ளை ஜெயராம் பார்த்துப்பார். இது அவர் அண்ணியோட சித்தப்பா பையன், சித்தி பையன். அண்ணியோட கூட பிறந்த தம்பி சரவண மச்சான் பார்த்துப்பார். அவரும் சென்னையில் கொட்டி வாக்கத்தில் தான் இருக்கார், பார்த்துப்பாங்க. நான் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. டிஸ்டர்ப் பண்ணால் தான் பிரச்சனையாகும். டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டால் நல்லபடியாக தான் வாழ்வாங்க. முடிஞ்சால் செய்யலாம். அது இனி நடந்து கல்யாணம் நடந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஏதாச்சும் கொடுக்கலாம். கையில் இருக்க பணம் அவங்க நல்லபடியாக செட்டில் பண்ணணும். அது நான் முடிவு பண்ணுறதோட, நான் விருப்பப்படுறதோட, ஃபேமிலியை வந்து அவங்க விருப்பப்படுறது. அது அவங்கக்கிட்ட நல்ல விதமாக சொல்லிக்கலாம். இப்போ பழைய ஃபேமிலி போயிடுச்சு 2010. அவங்க வந்துட்டு ஏதோ ஃப்ராடு பண்ணாங்க. இப்போ தான் அவங்களுக்கே புரியுது, நான் இருக்கிற அடையார் வீடு சித்தியோட ஸ்ரீதான சொத்து. இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க. 21 வருஷம் முன்னாடியே பண்ணியிருந்தோம், இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சரி, இன்னொரு ஃபேமிலி உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் அமைஞ்சால் நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன். நல்லபடியாக வாழ்ந்து தான் இன்னும் சிக்கலாக போயிடுச்சு. சரி, இந்த வீட்டை விட்டு தனியாக போயிட்டால் இன்னும் சிக்கல் இருக்காது. எங்களுக்கு வழியில் இருந்து கூட வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பர், இது நர்ஸு, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இது சிசிடிவி போட்டு தங்கச்சியை பார்க்க சொல்லிட்டு போயிடலாம். எப்படி இருந்தாலும் நான் சொத்து தங்கச்சிக்கு தான் போகும், அவங்க பையன் இல்லாததுனால, உண்மையிலே அவங்களுக்கு பிறக்காததுனால. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சொத்து காசப்படுறதோட வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும், நல்லபடியாக வாழணும், நல்ல எண்ணங்களோட வாழணும். அப்படி தான் வாழணுமே தவிர பணம் சொத்துன்னு எது கலந்துக்கிட்டு அது வரும் போகும். நல்ல உறவுகள் கிடைக்காது, நல்ல மனுஷங்க கிடைக்க மாட்டாங்க, நல்ல வாழ்க்கை கிடைக்காது. சொத்துன்னு போயிட்டு இருந்தான் எல்லாமே அதுக்கப்புறமா தான், நிம்மதிக்கு அப்புறமா, நல்ல வாழ்க்கைக்கு அப்புறமா, அன்புக்கு அப்புறமா தான். நான்லாம் லேடிஸ் பின்னாடி போக மாட்டேன். அதுக்குள்ளான வில்லாங்க தெரியும். அதனால தான் அன்பை எதிர்பார்த்து வாழணுன்றது. சரி, அவங்க ஏதோ ஒரு ராங் மோட்டிவோட பழைய இதில் வந்திருப்பாங்க, முடிஞ்சது. கோர்ட் ஆர்டர்படியே போவோம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு 4 வருஷம் போராடி வாங்கினது அதுபடி தானே இருக்கும். கோர்ட் தானே ஹையர் அத்தாரிட்டி. மற்றபடி இன்னொரு வேறு ஃபேமிலி அமைஞ்சால் நல்லபடியாக வரலாம். அது தனிப்பட்ட வகையில் சிக்கல் இருக்காது. ஏன்னா எனக்கு ஃபேமிலி குழந்தைங்க இல்லாதனால இவங்க பசங்களாம் நினைக்கிறது எங்கள் சித்தப்பா சார்பில், எங்கள் தாத்தா சார்பில், எங்கள் பாபு அண்ணா சார்பில் நினைக்கிறது தான். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறக்குற அப்புறமா அந்த பையன் பிறந்தனால. மற்றபடி இன்னொரு ஃபேமிலி அது மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிள்ளைங்க மேலே பெரிய இருக்கிறது ஒன்று தானே, எல்லாம் அப்படி தானே இருப்பாங்க. பிள்ளைங்க மேலே பிரியமாக தானே இருப்பாங்க. அதுதான் இலகிய மனசு. எவ்வளோ பெரிய உயிரினாக இருந்தாலும் பிள்ளைங்க மேலே பிரியமாக தான் இருப்பாங்க.